வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நீங்க யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கு. இது தெரிஞ்சதுதான் எல்லாருக்குமே. பேப்பர் 1ல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாருக்கும் காமன் தான். பேப்பர் 2 நீங்க எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 200 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க். ஸோ 200 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். பேப்பர் 1 நமக்கு காமன் தான். ஓகேவா? ஸோ பேப்பர் 2 பத்தி நமக்கு எல்லாமே இதுல தெரியும். ஸோ 3 ஹவர்ஸ் நடக்கும். நடுவுல எந்த பிரேக்கும் நமக்கு இருக்காது. ஸோ எந்த எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸை கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 150 எம்சிக்யூஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சிலபஸ் பேப்பர் 1லயும் பேப்பர் 2லயும் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் இப்ப நமக்கு கரெக்டா 1 மந்த் டைம் இருக்கிறதுனால ப்ராப்பரா டைம் அலாட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் அந்த யூனிட் கவர் பண்ணி முடிச்சோன்னே எம்சிக்யூ பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் கொஞ்சம் சிபிடி மோட்ல பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம சிபிடி மோட்ல தான் எக்ஸாம் எழுதுறதுனால அதுல பண்ணி பார்க்கும்போது அந்த டைம் லிமிட்டோட பண்றது இன்னும் நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வளரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் வளரும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டை படிச்சுக்கோங்க. மாக் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வளரும். நோட்ஸ் எடுக்கிறது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம என்ன படிச்சோன்றதே நம்ம எக்ஸாம் டைம்ல மறந்துடும். ஸோ எதெல்லாம் படிக்கிறோமோ நீங்க உட்காரும் போது ஒரு நோட்ஸ் எடுங்க. சின்னதா ஷார்ட்டா எழுதிட்டே வாங்க. இது எல்லாமே கன்சிஸ்டண்டா பண்றது இன்னும் இம்பார்ட்டன்ட். நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல மேம்னா கூட இப்ப நமக்கு 1 மந்த் டைம் இருக்கிறதுனால பேப்பர் 1ம் பேப்பர் 2க்கும் ஒரு ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா யூஜிசி நெட் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்ஸ் இருக்கு. யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ், யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இது எல்லாமே நான் சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு. யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன், யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் யூனிட் 6 ரிசர்ச் இன் எஜுகேஷன், யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி அண்ட் அசஸ்மெண்ட், யூனிட் 8 டெக்னாலஜி இன் எஜுகேஷன், யூனிட் 9 எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப், அதுக்கப்புறம் யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இந்த 10 யூனிட் நமக்கு யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மேம் நான் செல்ஃபா படிக்கிறேன், என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா ஓகே படிங்க. பட் அதுக்குன்னு டைம் அலாட் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய எம்எட்ல படிச்சது தான் நமக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்டர்ஸ்ல படிச்சது நிறைய வரும் உங்களுக்கு. ஈவன் பிஎட்ல படிச்ச கான்செப்ட்ஸும் உங்களுக்கு வரும். பட் மாஸ்டர்ஸ்ல படிச்சதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இல்ல மேம் எனக்கு ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னா கண்டிப்பா நம்ம எடிஎம் அகாடமில யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ஏன்னா நானும் பேப்பர் 2 எஜுகேஷன்ல தான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி யூஜிசி நெட் குவாலிஃபை பண்ண ஜேஆர்எஃப் ஸ்கோர்ல குவாலிஃபை பண்ணேன் நானு. ஸோ இதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா, இது லாஸ்ட் மார்ச்ல இருந்தே நாங்க இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட் யூனிட்ஸ் இருக்கும். இந்த யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் நீங்க சேர்ந்தீங்கன்னா இது கிளாஸ் ரூம் கோர்ஸ். நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு ரிவிஷன் பேட்ச் மட்டும் பண்ண போறோம், ஒன்னு கிளாஸ் ரூம் பேட்ச். இதுல நாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு யூனிட் தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கோர்ஸோட ரேட் 3800 rupees. ஓகேவா? இல்ல இப்ப 4000 rupees. ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல 3800, இப்ப 4000 rupees. ஸோ இதுல சேர்ந்தா உங்களுக்கு எல்லா யூனிட்ஸோட கம்ப்ளீட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது கிளாஸ் ரூம் பேட்ச் இது. ஸோ எல்லா வீடியோஸ் கிடைக்கும். கூடவே சிபிடி மோட் ப்ராக்டிஸ் கிடைக்கும். நிறைய மாக் டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணி பார்க்க முடியும். இது கம்ப்ளீட் யூனிட்ஸ் வித் ரிவிஷன். இது 4000 rupees. இது கம்ப்ளீட் பேட்ச். ஓகேவா? செகண்ட், ஸோ இதுல எதெல்லாம் இருக்குன்னா ஃபுல் கோர்ஸ் கிளாஸ் ரூம் ஃபார்மேட்ல இருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூட உங்களுக்கு இன்கேஸ் கூகுள் டிரைவ் லிங்க்கும் நாங்க சென்ட் பண்ணியிருக்கோம். முடிச்ச யூனிட்ஸுக்கெல்லாம் நீங்க ஹார்ட் காப்பி வேணாலும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸஸ் ஜூன் 2 இருக்கு. பேப்பர் 1க்கு 2ம் பேப்பர் 2க்கு ஜூன் 5 ஸ்டார்ட் பண்றதா இருக்கும். நெக்ஸ்ட் சிபிடி மோட் ப்ராக்டிஸ் டெஸ்ட், அப்புறம் அப்டேட்டட் பிவைக்யூஸ் இருக்கு. நீங்க பேப்பர் 1 ஜாயின் பண்ணணும்னாலும் ஜூன் 2ல இருந்து ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பேப்பர் 2 நமக்கு ஜூன் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா?
சோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா இது 15 days ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ். 15 days இதுல வெறும் ரிவிஷன் மட்டும் தான் இருக்கும், கூட டெஸ்ட் எல்லாம் மட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதோட ரேட் 2500 rupees. ஏன் மேம் அவ்வளோனா அதுக்கேத்த அளவுக்கு எஃபர்ட் வந்து போடணும். ஓகேவா? நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஓரளவு அந்த யூனிட்ஸை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா சரியா படிக்கணும், கூட ஷார்ட்டா படிக்கணும், இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஆட் பண்ணணும்னா நிறைய எஃபர்ட் எங்க சைட்ல இருந்து நாங்க பண்றோம். ஸோ அதுக்கு இது ரீசனபிள் அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த 15 days ரிவிஷன் கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 MCQs கிடைக்கும். மோர் தென் 1000 MCQs நீங்க சிபிடி மோட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். கூடவே டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு அதுல டிஸ்கிரிப்ஷன் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதையும் படிக்கும் போது இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15 days ரிவிஷன் கிளாஸ் எப்படி நடக்கும்னா ஈவினிங்ஸ்ல இருக்கும். மேக்ஸிமம் 6:30 to 7:30 இருக்கும். ஓகே, 10 யூனிட்டுமே ஷார்ட்டா கவர் பண்ணுவோம். கிளாஸ்லயே கொஞ்சம் எம்சிக்யூ ப்ராக்டிஸும் பண்ணுவோம். கூடவே நிறைய பிஒய்க்யூ ப்ராக்டிஸும் நீங்க பண்ணி பார்க்கலாம். அன்னன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா அந்த பிடிஎஃப்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்காது, வெறும் ரிவிஷன் வீடியோஸ் மட்டும், கூட டெஸ்ட் கோர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சோ இதுல சேரணும்னா இது ஆப்ஷன் 2. இது 15 day ரிவிஷன் ஒன்லி பேட்ச். இதுல ஃபுல் ரிவிஷனும் ஷார்ட்டா படிச்சுட்டு ரீகேப் பண்ண போறோம். 15 days லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். பிடிஎஃப் நோட்ஸ் இப்ப இருக்காது, ஜூன் 5th இருந்து. இது ஜூன் 2nd வந்து பேப்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். பேப்பர் 2 ஜூன் 5th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஜூன் 5th இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி பிஒய்க்யூஸ் அண்ட் எம்சிக்யூஸ் சிபிடி மோட்ல நீங்க டைம் லிமிட்டோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்க எடிமாஸ்டரி ஆப்லயே பண்றதுனால ஈவன் நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். யாருன்னா பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா செல்ஃபா படிக்க முடியும்னாலும் இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, மாக் அட்டன் பண்ணுங்க. இல்ல மேம் நான் ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸஸ்ல சேருங்க. ஆப்ஷன் 1 இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா இப்ப முடிஞ்ச எல்லா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் அதுல இருக்கும். 1 month நமக்கு டைம் இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வீடியோஸையும் பாருங்க. கூடவே இந்த ரிவிஷன் பேட்சும் உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் 2 15 day ரிவிஷன் ஒன்லி பேட்ச் சேர்ந்தீங்கன்னா வெறும் ரிவிஷன் கிளாஸஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இதுலயும் எல்லா யூனிட்ஸும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவோம். கூடவே உங்களுக்கு 1000+ MCQs கிடைக்கும் சிபிடி மோட்ல பண்ணி பார்க்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்கு, நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னா இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஒவ்வொரு யூனிட்ஸுமே இங்க 3 சப் டாபிக்ஸா நாங்க பிரிச்சு ஆல்ரெடி கிளாஸ்ல நாங்க கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் இப்ப நம்ம வீடியோஸா பண்ணி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும். எல்லா யூனிட்ஸுமே இப்ப இது யூனிட் 2 ஹிஸ்டரி பாலிடிக்ஸ்னா இது சப் டாபிக் 1, சப் டாபிக் 2, சப் டாபிக் 3 அந்த மாதிரி எல்லா யூனிட்ஸுமே. இது லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், growth and development தெரிஞ்சுக்கணும், லேர்னிங் தியரிஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் எடுத்தோம்னா டீச்சர் எஜுகேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன் சர்வீஸ் ப்ரீ சர்வீஸ் டீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங், அப்புறம் மாடல்ஸ், பிஹேவியரிஸ்டிக், இந்த காம்படன்சி பேஸ்ட் மாடல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுல இன் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ப்ரொஃபஷனலிசம் இன் டீச்சிங். ஓகேவா? அடுத்தது யூனிட் 5 நம்ம கரிக்குலம் ஸ்டடீஸ் எடுத்தோம்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரிக்குலமோட கான்செப்ட்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, அப்புறம் இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸோட ரோல்ஸ்லாம் என்ன. ஓகேவா? சோ சப் டாபிக் 2ல என்ன இருக்குன்னா கரிக்குலம் மாடல்ஸ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிஐபிபி மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கரிக்குலம் இவாலுவேஷன்லயும் நமக்கு சிஐபிபி மாடல் வரும் மெயினா. ஓகே, அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்டஃபில் பீம், டைலர் மாடல், கரிக்குலம் சேஞ்ச் இதெல்லாமே. அடுத்தது யூனிட் 6 ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் எடுத்தா ஸோ எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், ஹைப்போதசிஸ். ஸோ நெக்ஸ்ட் சப் டாபிக் 2ல டேட்டா அனாலிசிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டிசைன்ஸ். இதே மாதிரி ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூனிட் 7 பெடகாஜி அண்ட் ஆண்ட்ரோகாஜில பெடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் இருக்கு. சப் டாபிக் 2ல அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷன் பத்தி, சப் டாபிக் 3ல ஃபீட்பேக் இன் பெடகாஜி. இது எல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் நார்மல் கிளாஸ் ரூம் கோர்ஸ்ல நாங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு யூனிட் தான் சிலபஸ் முடிக்க போறோம். அது முடிச்ச உடனே அவங்களுக்கும் ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேவா? சோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்கணும். சில பேர் மேம் இந்த கிளாஸ் எடுத்ததே தெரியாதுன்னு கூட எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. சோ அவங்களுக்காகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம். ரிவிஷன் பேட்ச்ல ஈவன் நீங்களும் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுவோம். கூடவே கிளாஸ்ல நெறைய எம்சிக்யூஸும் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது யூனிட் 8 டெக்னாலஜி இன் எஜுகேஷன்ல எஜுகேஷனல் டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சப் டாபிக் 2ல சப் டாபிக் 3ல. ஸோ நாங்க எல்லா யூனிட்ஸுமே 3 சப் டாபிக்ஸா பிரிச்சு அதுக்கு தனித்தனி வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸுக்குமே ஒவ்வொரு சப் டாபிக்குமே ஒரு 15 எம்சிக்யூ சிபிடி மோட்ல பண்றாங்க. கூட ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு 50 எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணா உங்களால எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லீடர்ஷிப் இதுவும் அதே மாதிரி 3 சப் டாபிக்கா பிரிச்சிருக்கோம். இது எல்லாமே இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், ஈஸியான யூனிட்டும் கூட, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன, இது எல்லாமே இன்டகிரேட்டட்னா என்ன, இன்க்ளூசிவ்னா என்ன, நெக்ஸ்ட் யுஎன்சிஆர்பிடி இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பேர்மெண்ட், டிசேபிலிட்டி, ஹேண்டிகேப், ஓகே, பிடபிள்யூடி ஆக்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் சப் டாபிக் 3. ஓகேவா? சோ எல்லா யூனிட்ஸும் இதே மாதிரி 3 டாபிக்ஸா பிரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியும், நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸும் ஆட் பண்ணி இப்ப முடிஞ்ச எக்ஸாம்ஸோட இன்புட் எல்லாமும் எடுத்து நாங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்கிறது இந்த. ஓகேவா? சோ நீங்க கிளாஸ் ரூம் கோர்ஸ் சேர்ந்தாலும் ஓகே. ஓகே, சோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லா யூனிட்ஸுக்கும் டீடைல்டாவும் கிடைக்கும். நீங்க ரிவிஷன் கிளாஸும் அட்டன் பண்ண முடியும். இல்ல மேம் நான் ரிவிஷன் ஒன்லி பேட்ச் மட்டும் சேர்றனாலும் வெறும் ரிவிஷன் மட்டும் அந்த வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியும். அந்த பிடிஎஃப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் டெஸ்ட் உங்களுக்கு அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் இன்னும் 1 மந்த்ல இருக்கிறதுனால டெய்லி பிராக்டிஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் கான்செப்சுவல் கிளாரிட்டி. கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம் எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராப்பரா படிங்க. ஒரு தடவை இந்த 1 மந்த் ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணா யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் எவ்வளவோ பேர் மேம் செகண்ட் டைம் எழுதுறேன், தேர்ட் டைம் எழுதுறேன்னு பார்த்திருக்கேன். எழுதவே வேணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே நமக்கு அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் எழுதுறீங்கன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பண்ண தப்பு எதையும் பண்ணாதீங்க. ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈவன் பேப்பர் 1ல கூட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாத்துலயுமே ஓரளவு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் சைட் பை சைட். அப்ப மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகேவா? சோ பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். பேப்பர் 1க்கு ஜூன் 2ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பேப்பர் 2க்கு ஜூன் 5ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு ஈவினிங்ஸ்ல தான் கிளாஸ் இருக்கும். ஆப்ல தான் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா இந்த வாட்ஸ்அப் நம்பர் 6363048562க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. எடுமாஸ்ட்ரி ஆப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போய் செக் பண்ணுங்க. எந்த கோர்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டிலே பண்ணாதீங்க. இதுதான் ரைட் டைம் டு ஸ்டார்ட். இதுக்கு மேல நம்ம பண்ணோம்னா நமக்கு எதுக்குமே பிராக்டிஸ் பண்ண டைம் பத்தாது. ஓகேவா? சோ டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா லைவ் கிளாஸ்ல பார்ப்போம். லெட்ஸ் சக்சீட் டுகெதர். ஆல் தி பெஸ்ட்.